இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விசலாச்சி, நீ உட்காரு. சாவி கொடு. கொடு. துளசி, இந்தா நீ பணம் எடுத்து கொடு. துளசி, குடிமா, போய் பணத்தை எடுத்து வந்து கொடு. கல்யாணம் ஆனதுமா விசாலாச்சி கஷ்டப்பட வேண்டாம். சாவியை நீயே வச்சுக்க. தேவையானப்போ பணத்தை எடுத்து கொடு. என்னென்ன பண்ற? இந்த வீட்டு சாவியை வச்சுக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துல ஆளா இல்ல? உன் மருமக ஜனனி இருக்கா, உன் தங்கச்சி நான் இருக்கேன், உன் பொண்ணுங்க இருக்காங்க. எதுக்குன்னு துளசி கிட்ட கொடுக்கணும்? பா, என்னப்பா நடக்குது? ஏன் இப்படி தப்பு தப்பா பண்றீங்க? அப்பா, இது ஒண்ணும் ஆரத்தி இல்லப்பா, பணம். சிவா மாமா, இன்னைக்கும் நீங்க மௌன விரத மாதிரி கைய கட்டிட்டு நிக்கிறீங்க. ஏதாச்சும் பேசுங்க. நான் என்ன பேசணும்? ஜனனி இருக்கும்போது துளசிக்கு ஏன் கொடுக்கணும்? இது உங்களுக்கு தான் அசிங்கம். மான மரியாதையாச்சும் காப்பாத்திக்கங்க. எது நகைப்பெட்டி மாதிரி எதுலையும் அசிங்கப்படவா? அப்பா எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. ஒரிசாவி தானே இருக்கு, வேணா டூப்ளிகேட் போட்டு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துடலாமா? ஏய், என்ன கிண்டலா இருக்கா? அமராவதி, இது அவரோட முடிவு. இதுல யாரும் கருத்து சொல்ல வேணாம். கொஞ்சம் எல்லாரும் பேசாம இருங்க. துளசி கிட்ட கொடுக்க காரணம் ஏதாச்சும் இருக்கா? எங்க கிட்ட கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. பத்மா, எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? ஒண்ணு நீங்க சாவியை வச்சுக்கணும், இல்ல முறைப்படி மருமக ஜனனி கிட்ட கொடுக்கணும். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா விஷயத்திலையும் அண்ணன் மருமக ஜனனிய அசிங்கப்படுத்திட்டே இருக்காரு. சிவாவும் ஊம சாமியார் மாதிரி அமைதியா நின்னுகிட்டே இருக்கான். அத்தை, இதுல நான் எதுவுமே சொல்லல. அப்பா சொன்னா சரிதான். பாத்தீங்களா, ஜனனிக்காக பேசுற மாதிரி பக்காவா பிளேட் திருப்புறாரு. என் உயிருக்கு ஆபத்து கண்டம் நெருங்கும் போது நான் உசுரோடு இருக்கணும்னா அந்த நேரத்துல நானும் விசாலாட்சியும் மாலையோடு இருக்கணும்னு நம்பூதிரி சொன்னது நீங்களா கேட்டீங்கல்ல? உங்க யாருக்காவது எங்க மேல அக்கறை இருந்திருந்தா ஆளை எடுத்துட்டு வரணுமா இல்லையா? இல்ல எடுத்துட்டு தான் வந்தீங்களா? ஒரு நாள் சாவியை கொடுத்ததுக்கு ஜனனியால தாங்க முடியல. அது நானா கேட்கலையே, அவ தானே திருப்பி கொடுத்தா. சாவியை வச்சுக்கிறதுக்கு மருமகளா தங்கச்சியா மகளா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொறுப்பும் நேர்மையும் இருக்கணும். திருட்டு புத்தி தான் இருக்க கூடாது. அண்ணா, நீங்க போங்க, நான் பணத்தை கொடுத்துடுறேன். சரிங்க. இந்த சாவி துளசி கிட்ட தான் இருக்கணும். துளசி, இந்தாமா. துளசி, நான் சொல்றேன்ல, நீ புடிமா. வாங்கிக்க. நீ ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன்னா இத பாரு, நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல. தேவைப்பட்டா நீ யார வேணாலும் எதிர்த்து பேசலாம். எந்த விஷயத்துக்கு நீ முடிவெடுக்கலாம். நானும் விசாலாட்சியும் எந்த கேள்வியும் உன்னை கேட்க மாட்டோம். ஓகேவா? துளசி, எனக்கும் உடம்புக்கு முடியலம்மா. அத மறந்துடாதம்மா. நீங்க பெரியவங்க, நீங்க சொன்னா என்னால தட்ட முடியாது. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேம்மா.
நமக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிற துளசிக்காக என்னங்க பண்ண போறீங்க? டைவர்ஸ் கிடைச்சதும் அவளை அனுப்பிடணுமா? விசாலாச்சி, துளசி உன்னால மட்டும் அப்படி அனுப்பிச்சிட முடியுமா? இந்த சாவி துளசி கிட்ட தான் இருக்கணும். ஆஹா, அப்பா துளசிக்கு சாவி கொடுத்ததை நினைச்ச டென்ஷன்ல இருக்கா. இப்போ போய் நம்ம பேச்ச மாத்திரான நம்ம கிட்ட அதைத்தான் ஆரம்பிப்பா. பேசாம போய் படுத்துருவோம். சிவா, ஆ? அங்கிள் சாவி கொடுத்தப்போ நீ ஒண்ணுமே சொல்லலையே, ஏன்? அப்பா காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டார். கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அவருக்கு 1000 காரணம் இருக்கட்டும், அதுக்குள்ள நான் அவமானப்பட்டது உனக்கு புரியலையா? நான் அப்படி நினைக்கல ஜனனி. ஒன்னும் இல்ல, யாரையுமே அப்பா அவமானப்படுத்துற கேரக்டர் இல்ல. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. அவர் ஏன் அப்பா? அவர் பேச்சு வேணா ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா தப்பான எண்ணம் இருக்காது. அப்போ என்ன அவமானப்படுத்துறது சரின்னு சொல்றியா? ஜனனி, திரும்பவும் நீ தப்பா தான் பேசுற. எதுலயும் ஒன்ன மட்டுமே நீ சென்டர் பண்ணி யோசிக்காத, அது தப்பா தான் இருக்கும். இந்த குடும்பத்துக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு, சரியா இருக்கும். எனக்காக நீ ஒண்ணுமே பண்ண மாட்டியா? அப்பாவோட முடிவை என்னால மாத்த முடியாது. அதை மாத்தணும்னு அவசியமா இல்ல. நீ எதுவும் பண்ண வேண்டாம், பண்ணவும் மாட்ட. நான் தப்பா இருக்கேனா இல்ல இங்க நடக்கிறதெல்லாம் சரியா இருக்கா? மனசை தொட்டு சொல்லு. சில நேரம் உண்மை தப்பா தான் இருக்கும். மனசு சங்கடப்பட வேண்டாம். உண்மையை சொன்னா ஏன் மனசு சங்கடப்படுமா? அப்ப என்ன சொல்ல வர? நான் தப்பா இருக்கேனா? ஜனனி, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? உண்மையை சொன்னா நீ தூங்க மாட்ட. அதை தாங்கிக்கிற பக்குவமும் உனக்கு இல்லை. வேண்டாம், விட ப்ளீஸ். இப்படி சொல்லாம மறைச்சாலும் என்னால தூங்க முடியாது. ஆனா எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். சிவா, கேளு சிவா. ஜனனி, எதையும் தயவு செஞ்சு யோசிக்காம வந்து பாடு. குட் நைட்.